கூட்டணி என்பது பஞ்சு மாதிரி அதற்காகத்தான் பாஜக செய்த யுக்தி என்று மு.க. ஸ்டாலின் மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அழைக்கிறேன் பேசி அது நார்த் இந்தியாவில் கூட போடுறாங்க, ஹிந்தி சேனல் கூட போடுறாங்க. யாருக்குமே இந்த கேப் இருப்பாங்க, 3 அணியை பிச்சிடுறாங்க. அதுதான் சொல்லுவார்கள். 8 முக்கிய புள்ளிகளை நரேந்திர மோடியிடம் பிரதமரிடம் சமர்ப்பித்திருக்கிறார். அது ஆன் வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க and மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைப்பில் இருப்பவர் the top political analyst from India, the one and only Mr. டெல்லி ராஜகோபாலன் அவர்கள். சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் கணேஷ், நல்லா இருக்கேன், சௌக்கியமா இருக்கேன் கணேஷ். சூப்பர் சார். சார், நம்மளோட பிரைம் மினிஸ்டர் தமிழ்நாடுக்கு வந்திருக்கிறாரு. ஃபர்ஸ்ட் கட்டமா இன்னும் எலெக்ஷன் நடக்க போகுது. கொஞ்சம் கோபமா பேசுற மாதிரியும் இருந்துச்சு. நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? நீங்க டாக்டர் கணேஷுடைய நேயர்களுக்கும் ஒன் வாய்ஸ் நேயர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நமஸ்காரங்கள். நரேந்திர மோடி என்பவர் 2014 பிரதமரானார். 2014 2024 மட்டும் 10 வருடங்களில் 57 முறை வந்திருக்கிறார் தமிழகத்திற்கு. பற்பல இடங்களுக்கு சென்றிருக்கிறார். 25-30 விஜயங்கள் தமிழக அரசினுடைய சிறப்பு விழா அல்லது நிலைக்காட்டு நாட்டு விழாக்கள்லாம் வந்திருக்காரு. அரசியல் ரீதியாக வருவது இந்த 8 தான். இதை வச்சு ஏன் திமுகக்கு இவ்வளவு பயப்படுறாங்கன்னு தெரியுது. அவர் இப்பதான் வராரு அப்படின்ற மாதிரி தானே சார் திமுக வந்து கட்டமைக்கிறாங்க. அவர் வந்து எலெக்ஷனுக்காக தான் வராரு, மத்தபடி எங்க வராரு அப்படின்ற மாதிரி தானே சொல்றாங்க. மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அழைக்கிறேன் அழைக்கிறேன் அழைக்கிறேன்னு தினம் ஒரு போர் அடிக்கிறது விளம்பரம் வருதுங்களே, அது நார்த் இந்தியாவில் கூட போடுறாங்க, ஹிந்தி சேனல் கூட போடுறாங்க. யாருக்குமே ஒன்றும் புரிய மாட்டேங்குது. அவர் எங்க நார்த் இந்தியாவுக்கு வந்திருக்காரு? தமிழ்நாட்டுக்கு இவர் வரதை பத்தி சொல்றாரு. உத்தரப்பிரதேசத்தில் அகிலேஷ் யாதவுக்கு பிரச்சாரம் செய்ய போவாரா மு.க. ஸ்டாலின்? அல்லது மம்தா பானர்ஜிக்கு போவாரா? மத்திய பிரதேசத்தில் இருக்கிற கமல்நாத் பையன் மகன் முகுல்நாத்துக்கு அல்லது உத்தவ் தாக்கரேக்கோ சரத்பவார் கேண்டிடேட்டுக்கு போவாரா? இந்தியாவை பாதுகாப்போம் என்று சொல்லுகிறாரே மு.க. ஸ்டாலின் அவர். உண்மைதான், யாரும் இல்லவில்லை. இந்திய கூட்டணியை காப்பாற்ற முடியாத மு.க. ஸ்டாலின் எப்படி இந்தியாவை காப்பாற்ற போகிறார்? இந்திய கூட்டணியை காப்பாற்ற முடியலைங்களா சார்? இந்திய கூட்டணி என்பது பஞ்சு மாதிரி பச்சு போச்சு. எங்க இருக்காரு இப்போ? மு.க. ஸ்டாலின் இருக்காரா, மோடியுடன் இருக்கிறாரா? அதே மாதிரி உங்களுக்கு பிரபுல் பட்டேல், சரத்பவார் கட்சி 2ஆக உடைந்தது. அவங்க இருக்காங்க. மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு புரிதல் வேண்டும் என்று தான் ஒன் வாய்ஸ் நேயர்கள் மூலமாக நான் அவருக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அவர் என்னுடைய முதலமைச்சர், தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர். ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்களே, நாங்கள் மரியாதையுடன் சொல்லுகிறோம், வட இந்தியாவில் தாங்கள் ஏன் வரவில்லை என்று எதிர்பார்க்கிறோம். தமிழர்களாகிய நாங்கள் டெல்லிக்கு போக வேண்டும், மும்பைக்கு போக வேண்டும், கொல்கத்தாக்கு போக வேண்டும். மம்தா பானர்ஜி ஆதரித்து பிரச்சாரம் செய்யுங்களேன். சனாதனத்தை பற்றி கேட்பார்கள் என்ற பயத்தினால் வராதிருக்கிறீர்களா என்ற ஒரு சந்தேகம் கூட சில தமிழர்கள் மனதில் வருகிறது. சோ இந்த பின்னணியில் தான் நரேந்திர மோடி அவர்கள் 8 முறை வந்ததை கேட்டு பயப்படுறாங்க திமுக. அதையும் தவிர தாங்கள் கேட்ட மாதிரி கோபமாக இருக்கிறாரா? ஆமாம், கோபமாகத்தான் இருக்கிறார். நரேந்திர மோடி அவர்கள் தமிழ்நாட்டில் போதைப் பொருள் அதிகமானதை தவிர, மணல் வாரி கொள்ளை அதிகமானதை தவிர, ஊழல்கள் நடப்பதை தவிர, குடும்ப அரசியத்தை தவிர, மு.க. ஸ்டாலினுக்கு மீது இருக்கக்கூடிய பொதுமக்களுடைய அன்பு என்பது 2021 ஆரம்பித்தது, 2027 தேனியில முடிந்து விட்டது. அனைத்து தமிழர்களும் இப்பொழுது மு.க. ஸ்டாலினுக்கு எதிர்வினையில் தான் இருக்கிறார்கள். இதே பிரதமர் புது யுக்தியை ஆரம்பித்து விட்டார். 2015 ஸ்ரீலங்கா சென்ற பிரதமர் நரேந்திர மோடி யாழ்ப்பாணத்திற்கு சென்றார். கதிர்காமர் கோவிலில் கும்பிட்டார், சுப்பிரமணிய சுவாமி முருகர் கோவிலில். வளர்ந்த இடம் அது, கதிர்காமர் கோவில். அந்த இடத்திற்கு மு.க. ஸ்டாலினோ அவருடைய மரியாதைக்குரிய மாண்புமிகு தகப்பனாரோ அல்லது எந்த திமுக காரரோ போயிருக்காங்களா? இந்தியாவுக்கும் வருது கிடையாது, இலங்கைக்கும் போவது கிடையாது. ஆனா லண்டன் போவார், அமெரிக்கா போவார்,
ஆஸ்திரேலியா போவார். இதைத்தான் நரேந்திர மோடி சொல்லி எனக்கு ஒரு முறை சான்ஸ் கொடுங்கள் என்று கேட்கிறார். இப்பொழுது புது யுக்தியை நரேந்திர மோடி கையாள ஆரம்பித்து கோபம் தான் அவருக்கு இருக்கு, யாரும் இல்லைங்கிற காரணம். அவருக்கு கோபம் வருவதற்கு முக்கிய காரணம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பற்பல உளவுத்துறை அதிகாரிகள், நர்காட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ, நேஷனல் இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சி, சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன், என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட், அனைத்து மத்திய அரசாங்கத்துடைய இலாக்காக்களில் கிடைக்கக்கூடிய ஒட்டுமித்த கருத்தை தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் 8 புள்ளிகள் வைத்து, புல்லட் பாயிண்ட்ஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள், 8 முக்கிய புள்ளிகளை நரேந்திர மோடியிடம் பிரதமரிடம் சமர்ப்பித்திருக்கிறார். அது முதலாவது புள்ளி, மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடியை குறிப்பிட்டு விட்டார். போதைப் பொருள் பற்றி முக்கிய குடும்பத்தில் இருப்பவர் யார் என்று கேட்டார். கிஸ்கா பரிவார் ஹையே அப்படின்னு கேட்டார். அது பற்றி ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்களை ஸ்டாலின் அழைக்கிறேன் என்று சொல்லுகிறீர்களே, இதற்கு ஸ்டாலின் பதில் சொல்ல வேண்டும் என்று தான் பொதுமக்கள் ஆவலுடன் இருக்கிறார்கள். பயம் வேற ஒண்ணும் கிடையாது. போதைப் பொருள் பயத்தில் எனக்கு என்ன பயமா இருக்குது, நீங்க கோபம் சொன்னீங்க. என்னுடைய ஒரு அமைப்பில் நரேந்திர மோடிக்கு நான் குறைந்தது 400 450 பொது கூட்டங்களில் பேசுவதை பல ஆண்டுகளாக ஹிந்தியில் கேட்டிருக்கிறேன். ஹிந்தி அவர் பேசியதுடைய சரளமான ஹிந்தியை மொழிபெயர்த்தார்கள், நன்றாகத்தான் மொழிபெயர்த்தார்கள். ஆனால் அவர் சொல்ல சில முக்கியமான பாயிண்ட்ல விட்டுட்டாங்க தமிழ் மொழிபெயர்ப்பது போது. அந்த கோபத்தில் நரேந்திர மோடி அந்த ட்ரக் மெனேஸை பற்றி, அந்த போதைப் பொருள் ஒரு இன்னலை பற்றி அவர் வர்ணிக்கும் பொழுது அவர் மனதில் இந்த கோபம் அஜித் தோவல் கொடுத்த குறிப்புகளுக்கு மேலாக என்னுடைய மனதில் ஒரு பயம் வந்திருக்கிறது. அந்த பயம் நிவர்த்தியாக வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்கிறேன் ஆண்டவனிடம். காரணம், நரேந்திர மோடி சாது மிரண்டால் காடு கொள்ளாது. நரேந்திர மோடியின் கோபம் என்பது அவர் ஏதோ ஒரு காயை நகர்த்துவது சதுரங்கத்தில். ஏப்ரல் 19ஆம் தேதி இன்னும் கரெக்டா 78 மணி நேரத்திற்கு பிறகு வாக்குப்பதிவு முடிந்துவிடும். ஆனால் ஏப்ரல் 20ஆம் தேதியிலிருந்து ஜூன் 4ஆம் தேதி வரை தமிழகத்தில் பிரச்சாரம் ஓய்ந்துவிடும். வட இந்தியாவில் பிரச்சாரம் ஆரம்பித்துவிடும். இந்த சமயத்தில் எப்படி டெல்லியினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு, இந்த எல்லாருக்கும் மாண்புமிகுன்னு சொல்லி ஆகணும் நம்ம, அரவிந்த் கெஜ்ரிவால் மாண்புமிகு முதலமைச்சரான ஜெயில இருக்கிறாரு சார். அதே மாதிரி சில முக்கிய புள்ளிகள் மாண்புமிகுகள் தமிழகத்தில் ஒரு பிரச்சனையில் மாற்றிக்கொண்டிருப்பவர்கள். ஏன்னா நிர்மலா சீதாராமன் ஓப்பனாவே சொல்லிட்டாங்க, டிஎம்கே இஸ் நாட் திராவிட முன்னேற்ற கழகம், ட்ரக் மாஃபியா கழகம் சொல்லிட்டாங்க ஓப்பனா. நட்டா சொல்றாரு, திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு டெய்லி கட்ட பஞ்சாயத்து, மணி மேக்கிங், டைனாஸ்ட் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். ஆக மொத்தம் பொதுமக்களிடையே ஒரு விரோதம் இருப்பதைத்தான் அவர்கள் புரிந்து கொண்டு நரேந்திர மோடி ஓரிரு முக்கிய புள்ளிகளை இந்த தேர்தல் நடப்பதற்கு முடிவு வருவதற்கு முன்பாகவே ஏதாவது ஒரு பிரச்சனையில் மாட்டிக் கொள்வார்களோ என்ற பயம் எனக்கு இருக்கிறது. அதைத்தான் டெல்லியில் இருக்கக்கூடிய சில என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் என்சிபி அதிகாரிகள் என்னிடம் சொல்லுகிறார்கள். கணேஷ், அடுத்த கேள்விக்கு போகலாம். மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சரிங்க சார், ஓகே. ஏன்னா எனக்கு நம்ம நிறைய சொல்லி நான் நிறைய பேச ஆரம்பிச்சிட்டேன்னா நாளைக்கு ஏதாவது ஆர்எஸ் பாரதியோ இல்ல இந்த வக்கீல்கள் தான் இருக்காங்கல்ல தமிழகத்தில், திமுக வக்கீல் அணி செயலாளர்கள் ஏதாவது ஒரு லெட்டர் என்ன இருப்பாங்க, ஒரு நோட்டீஸ் அனுப்பிச்சுட்டே இருப்பாங்க சார். அதே மாதிரி நரேந்திர மோடி ஒரு 4-5 வாட்டி வந்துட்டாரு எலெக்ஷனுக்கு முன்னாடி. இப்ப எப்படி சார் பாக்குறீங்க தமிழ்நாடு களம்? எப்படி உங்களோட பார்வையிலேருந்து, மிஸ்டர் ராஜகோபாலனோட பார்வையிலேருந்து எப்படி இருக்கு? எவ்வளவு சீட் வரைக்கும் வின் பண்ணுவாங்க, எவ்வளவு ஓட் பர்சன்டேஜ் வாங்குவாங்க, எங்க வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? 10 பொது தேர்தல்களை பார்த்திருக்கிறேன் இதற்கு 1967 இருந்து. இந்த முறை ஒரு நூதன தேர்தல். இந்த முறை இருக்கக்கூடிய தேர்தலில் திமுக என்பது அமைப்பு உள்ள கட்சி, மரியாதை இருக்கிறது, பொதுமக்களிடம் இந்த ஒரு அன்புதான் குறைந்திருக்கிறது. ஆனால் அவர் கேடர் பேஸ்ட் பார்ட்டி,
அதே மாதிரி ஏடிஎம்கே, ம். அதே மாதிரி ஒரு வெறி பிடித்த இளைஞர்கள் இருப்பது நாம் தமிழர் கட்சி. ஜாதி கட்சி என்றெல்லாம் சொல்லி வர்ணனை காட்டுகிறார்களே, பாட்டாளி மக்கள் கட்சியும் விடுதலை சிறுத்தை கட்சியும் அதுவும் கட்சி தான். ஆனால் புதியதாக அண்ணாமலை மூலமாக மின்சாரம் தாக்குவது போன்று தாக்குகிறார் அவருடைய பேச்சு. எல்லாரும் அவர் ஜோக்கர்னார் தயாநிதி மாறன், பிரைம் மினிஸ்டர் கோச்சின்னுட்டார். உடனே பாஜக எல்லாம் சொல்றாங்க தயாநிதி மாறன் புரோக்கர்ங்கிறாங்க. காரணம் என்னன்னா, அவர் ஏர் இந்தியா ஸ்பைஸ் ஜெட் எல்லாம் விற்கும் போது வாங்கும்போது he might have done some brokerage என்னவோ தெரியல, ஏதோ எல்லாமே சொல்லுவாங்க. இவர் ஜோக்கர் அவன் புரோக்கர் தான். சரி, ஓகே. அவர்கள் கொடுத்திருக்கிற வழக்கு சிபிஐ ஒரு முன்னிலையில் இருக்கிறது. அவர் தயாநிதி மாறனையும் ராஜாவையும் குறிப்பிட்டிருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. திமுகவை 2 பக்கத்திலிருந்து 4 பக்கத்திலிருந்து ஒரு கார்னர் பண்ணுவதற்காகத்தான் நினைக்கிறார்கள் என்று நினைக்கிறார்கள். ஓகே சார், அதான் சார் எவ்வளவு சீட் வரும்னு நினைக்கிறீங்க இப்போ தமிழ்நாடுல வந்து? அதுதான் சொல்ல, இந்த 40 சீட்டுகளில் பாண்டிச்சேரி உட்பட 25 திமுக அணிக்கும் 15 சீட்டுகள் எதிர்கட்சி அணிக்கும். அதில் அதிமுக அணிக்கு 8, பாஜக அணிக்கு 7 என்றுதான் வரும் என்று நான் நினைக்கிறேன் கணேஷ். அந்த 7 அப்படின்னும் போது பாஜக கூட்டணிக்கு வருமா இல்ல பாஜகக்கே வருமா சார்? ஏன்னா பாஜக கூட்டணிக்கு வரும். ஓபிஎஸ் அவர்கள், மரியாதைக்குரிய மாண்புமிகு ஓபிஎஸ் அவர்கள், மாண்புமிகு டிவி தினகரன் அவர்கள், இவங்கெல்லாம் ஜெயிச்சிருவாங்க கண்டிப்பா. சரத்குமார் ஒய்ஃப் ஜாதிகா ஜெயிச்சிருவாங்க. அதே மாதிரி நம்ம நயினார் நாகேந்திரன் கண்டிப்பா ஜெயிச்சிருவாரு. கண்டிப்பா ஒரு சீட் செஷ்யூர்ட் பொன் ராதாகிருஷ்ணன். சோ இதெல்லாம் வச்சு பாத்தீங்கன்னா அவங்களுக்குலாம் வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் பாக்குறீங்களா சார்? அண்ணாமலை இஸ் கிவிங் a tough fight. அண்ணாமலையே விட்டீங்க. ஏன்னா ரொம்ப இழுபறியா இருக்கு கோயம்புத்தூர்ல. ஏன்னா வந்து டிஎம்கே இந்த வாட்டி அண்ணாமலை வின் பண்ண விடவே கூடாதுன்னு கங்கணம் கட்டிட்டு இருக்கிறாங்க. நான் சென்ற வீடியோவில் குறிப்பிட்டது மாதிரி, அது வைரல் ஆகியது மாதிரி தங்களுக்கு நினைவிருக்கலாம். அண்ணாமலை ஜெயித்தால் மத்திய மந்திரி, அவர் தோற்று போனால் 2024, 26 முதல் மேட்ச். இதுதாங்க 25x15, 25 டிஎம்கே ஃப்ரண்ட். அது நீங்க ஒண்ணு கேட்க மறந்துட்டீங்கல்ல, 10 டிஎம்கே எங்க தோத்து போடுவான்னு சொல்லலாம். நான் கேட்பேன் தோப்பாங்க. அது நிச்சயமா அடுத்த கொஸ்டின் அப்படிதான் வருது. ஏன்னா வந்து இது முதல்ல வந்துட்டு 10 டிஎம்கே தோப்பாங்க அப்படின்னு நீங்க எப்படி தருக்கு? 10 இல்ல சார், நீங்க சொல்றது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15 வருது, இன்க்ளூடிங் காங்கிரஸ் தோத்துரும். காங்கிரஸ் கிட்ட இருந்து பிஜேபி வாங்கும். காங்கிரஸ் அடிச்சிடும், அதுல பிஜேபி 2 அடிச்சிடும் அந்த 15. அதெல்லாம் சேர்க்காதீங்க. நம்ம அன்புமணி ராமதாசுடைய மனைவி சௌமியா ராமதாஸ் வெற்றி பெறுவது உறுதி. அங்க டமால். சோ திமுக கூட்டணி என்பது 25 தான் ஒரு பொது கணக்கு இருக்கிறது. அதைத்தான் அனைவரும் பேசிக் கொள்ளுகிறார்கள். அந்த ரிப்போர்ட்டை தான் மத்திய உளவுத்துறை அமித்ஷாவிடமும் பிரதமர் செயலகத்திலும் கொடுத்திருக்கிறார்கள். இது மாறக்கூடும். இன்னும் 24 மணி நேரங்கள் இருக்கிறது. திமுக தெரியும் அது 30, 10, 25, 15, 20 கூட ஆகலாம். குறைஞ்சிட்டு போகுமே தவிர. அடுத்த முக்கியமான பாயிண்ட்டுங்க கணேஷ், நான் சொல்லியிருக்கேன், யார் வின் பண்ணாலும் தோத்தாலும் சரி 10,000, 9,000, 6,000, 7,000, 8,000 வாக்கு தான் வின் பண்ணுவாங்க, தோத்து போவாங்க தவிர 1 லட்சம், 4 லட்சம், 5 லட்சம் அந்த காலம் போயிடுச்சு. என்ன சார் இப்படி சொல்றீங்க? அந்த கேப் வந்து கம்மி ஆயிடுச்சு அப்படின்றீங்க. இந்த கேப் இருக்குது பாருங்க, 3 அணியை பிரிச்சிடுறாங்க. அதுதான் திமுகவிற்கு எதிரலை வாக்குகள் என்று நான் சொல்லுகிறேன். சோ அது அப்ப வந்து பெரிய ஒரு இம்பாக்ட் இருக்கு அப்படின்ற மாதிரி தான். போன வாட்டி வின் பண்ண மாதிரி அந்த 39 அப்படின்ற மாதிரிலாம் வாய்ப்பே கிடையாது அப்படின்ற மாதிரி தான் பாக்குறீங்க. இது ஒரு மிகப்பெரிய ஒரு அடியா இருக்குமே சார் திமுகக்கு. அது இது பெரிய அடியா தான் இருக்கும். எங்க அதே சொல்றேன், டெல்லியில இருந்து பிரபல ஒரு 15 அல்லது 20 சீனியர் கரஸ்பாண்டன்ஸ் எடிட்டர்ஸ் போனாங்க டெல்லியில இருந்து. அவங்க தமிழ்நாட்டுக்கு போவதற்கு முன்பாகவும் வந்த பிறகும் என்னிடம் பேசினார்கள். காரணம், தமிழ்நாட்டை நான் ஸ்பெஷலைஸ் செய்வதனால் அவர்களுக்கு தெரியும் நன்றாக நான் நாடாளுமன்றத்தை எப்படி என்னுடைய
பிரேக்கிங் ஸ்டோரி மூலமாக ஸ்கூப் மூலமாக நான் தந்திருக்கிறேன் என்று என்னுடன் வளர்ந்தவர்கள் தான் அவர்களும். அவருக்கும் இதே மாதிரி 65-70 வயசு. அவங்க சொல்றது என்னன்னா, டிஎம்கே வந்து காங்கிரஸோடையும் இந்த அலையன்ஸ் இன்டாக்டா இருக்கிறதுனால தான் அதிமுக வந்து பிரிஞ்சது. காரணம் வந்து அதிமுக பாஜக விட்ட காரணம் காங்கிரஸ் வருமோ என்ற காரணத்தினால். அதிமுக வந்து திமுக காலிங்க. அதே மாதிரி அதிமுகவும் பாஜகவுடைய அலைன்ஸ் இருந்ததுன்னு வச்சுங்க, திமுகவுடைய அழுத்தம் வேஸ்ட் ஆயிடும். பட் அதுக்குதான் வந்து ஏடிஎம்கே ஒத்துக்கலையே சார். இபிஎஸ் வந்து ஒத்துக்காம அப்படியே வந்து பிரிஞ்சுட்டாங்க. அதுக்கண்டு கூட பயப்படுறாங்களா டிஎம்கே? ஒரு சிறுபான்மை வாக்கு வங்கி பிரிப்பதற்காகத்தான் பாஜக செய்த யுக்தி என்று மு.க. ஸ்டாலின், மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அழைக்கிறேன் பேசியிருக்காரு. வச்சு பாத்தீங்கன்னா திமுக கன்ஃபியூஸ்ட் ஸ்டேட்ல இருக்குது, உங்களுக்கு தெரியுதுங்க கணேஷ். ஓகே சார், ஓட்டு போட்டுட்டு நான் வந்து நிச்சயமா உங்ககிட்ட பேசுறேன் சார். ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி. நமஸ்கார். ஆன் வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அண்ட் மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.